மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு முறையாக அறிக்கை தயாரிக்கவில்லை என கோவை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுகவினர் குற்றம் சாட்டிய நிலையில் கண்டன பதாகைகளை திமுக கவுன்சிலர்கள் பிடுங்கி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, தற்போது அங்கிருக்கும் சூழல் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டம் இன்று மேயர் ரங்கநாயகி தலைமையில் தற்பொழுது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூட்டம் துவங்குவதற்கு முன்னதாகவே அதிமுக கவுன்சிலர்கள் பிரபாகரன் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு திட்ட அறிக்கையினை தமிழக அரசு முறையாக தாக்கல் செய்யவில்லை என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது வளாகத்தினுடைய வாயிலேயே திமுக மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரவில்லை, மோடி நிராகரித்து விட்டார் என கூறி மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். இதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. இந்நிலையில் மாநகராட்சி கூட்டம் துவங்கியவுடன் இந்த கூட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டனம் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என காங்கிரஸ் மற்றும் திமுக போன்ற கவுன்சிலர்கள் மேயரிடம் வலியுறுத்தினார்கள். கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை வராமல் நிராகரித்த மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு எதிராக அதிமுக கவுன்சிலர்கள் பிரபாகரன் மற்றும் ரமேஷ் ஆகியோர் பேசினார்கள். குறிப்பாக கையில் பதாகைகளை ஏந்தி கொண்டு அந்த பதாகைகளில் தமிழக அரசு முறையாக திட்ட அறிக்கையினை தாக்கல் செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பதாகைகளை கையில் ஏந்தியபடி அதிமுக கவுன்சிலர்கள் முழக்கம் எழுப்பிய நிலையில் அவரை சூழ்ந்து கொண்டு திமுக கவுன்சிலர்கள் முழக்கம் எழுப்பினார்கள். இதன் காரணமாக மன்ற வளாகத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. அந்த பதாகைகளை பிடுங்கி கிழித்து எறிந்ததுடன் தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு எதிராகவும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கு கொண்டு வராமல் தடுத்த பாஜக மற்றும் பிரதமர் மோடி ஆகியோருக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக அதிமுக, திமுக மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். இதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் பிரபாகரன் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரும் வெளிநடப்பு செய்தார்கள். இதனிடையே இந்த கலவரங்களுக்கு மத்தியில் இந்த தீர்மானம் மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக மேயர் ரங்கநாயகி அறிவித்தார். கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை அனுமதிக்காமல் இருக்கும் மத்திய அரசுக்கு எதிராக தங்களது கண்டன தீர்மானம் கொண்டு வரப்படுவதாக அறிவித்த மேயர் ரங்கநாயகி அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் 2 மாதங்களுக்கு இந்த கூட்ட நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு தடையும் விதித்திருக்கிறார். மாநகராட்சி வளாகத்தில் நடந்த இந்த கலவரம் காரணமாக ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி குருசாமி.